அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலிருந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கா மாற்றும் போது சில வார்த்தைகள் நம்ம தவறா எழுதுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த மாதிரி ரிப்பீட்டடா ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட சில வார்த்தைகளை தான் நம்ம கொண்டு வந்திருக்கு. இதுதான் சரியா வரும் அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? இப்ப கோடாரி அப்படின்னா அது சரியா அப்படின்னா அது சரி கிடையாது. ஆக்சுவலா கோடரி அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, சுவற்றில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுவற்றில் அப்படிங்கிறது சரியில்லை, சுவரில். சுவரில் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு சொல். சரிங்களா? இதே பசும்பால் அப்படின்னா பசும்பால் கிடையாது, பசுப்பால். பசுபால். பண்டகசாலை அப்படின்னு இருந்தா ஆக்சுவலா எழுத்து வழக்கா நம்ம எழுதும் போது என்ன பண்ணணும்? பண்டசாலை அப்படின்னு தான் எழுதணும். பண்டசாலை. அதே மாதிரி வலது பக்கம்னாலும் சரி இடது பக்கம்னாலும் சரி, வலது பக்கத்துக்கு வலப்பக்கம் அப்படின்னு தான் எழுதணும், இடது பக்கத்துக்கு இடப்பக்கம் அப்படின்னு தான் நாம எழுதணும். கருவேப்பிலை அப்படின்னா கருவேப்பிலை கிடையாது, கறிவேப்பிலை. கறிவேப்பிலை. அடுத்தது கைமாறு. சரி, கைமாறுங்கிறது சரியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா எழுத்து வழக்கா எழுதும் போது கைமாறு அப்படின்ட்டு இம் சேர்ந்துதான் வரணும். கைமாறு. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? கிணறில். கிணறுன்னு சொல்லிடக்கூடாது, நம்ம எழுதும் போது எழுத்து வழக்கா எழுதும் போது கிணற்றில். கிணற்றில். அடுத்தது நாகரீகம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லைங்களா, அதை எழுத்து வழக்கா எழுதும் போது நாகரிகம் அப்படிதான் எழுதணும். நாகரிகம் அப்படிங்கிற குறியில் தான் வரணும். ஓகே, கோர்வை அப்படின்னா இப்ப கோர்த்தான் அப்படின்னு சொல்றதை விட கோத்தான் அப்படின்னு தான் வரணும். அப்ப கோர்வைக்கு எழுத்து வழக்கா எழுதும் போது கோவை அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? கோயம்புத்தூருக்கு உண்டான மறு சொல்றோம் இல்லையா, அந்த கோவை அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? இதை நம்ம ஆல்ரெடி என்னதான் படிச்சாலும் எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்கும். அதனால இந்த டைம் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரிப்பீட்டடா பாருங்க. நான் மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஓகே, இத்துடன் கிருஷோபா அகாடமியிலிருந்து நான் உங்க ராஜு.